காலைதோறும் புதியவை கிறிஸ்துவில் வளருங்கள். ஜூலை 27. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். எசேக்கியேல் 14:20. ரட்சிப்பு என்பது தனி நபரை சார்ந்தது. பெற்றோர் பக்தி உள்ளவர்களாகவும் விசுவாச குணம் உள்ளவர்களாகவும் இருந்தால் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மட்டுமே ரட்சித்துக் கொள்வார்களே தவிர அவர்களுடைய நீதியான வாழ்க்கை அவர்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு உதவாது. ஒருவேளை என்னுடைய போதகர் நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறார், ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை தேவனிடம் கொண்டு வருகிறார், அவரை நாம் சார்ந்து கொண்டால் பரலோகம் சென்று விடலாம் என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. ஆகையால் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக வேதம் வாசித்து ஜபம் செய்து கிறிஸ்துவின் சித்தத்தின்படி வாழ்ந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாய் இருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று பெருமை பாராட்டி கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். அதுபோல நாம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளாகிய வேத வாசிப்பு, தனி ஜபம் செய்யாமல் நாம் ஒரு பிரபலமானவருடைய குடும்ப பின்னணியை சார்ந்தவன் என்று சொல்லி கிறிஸ்துவ காணல் நீர் போன்ற வாழ்வை நாம் வாழ்ந்தால் பரலோகம் செல்ல முடியாது. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அநேக கிறிஸ்துவர்கள் திருச்சபையில் வளர்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவில் வளரவில்லை. அவர்களுக்கு கிறிஸ்துவ கீர்த்தனைகள் தெரிகிறது, ஆனால் கிறிஸ்துவை தெரியவில்லை. ஜெபம். ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உம்மை மட்டுமே சார்ந்து வாழ உதவி செய்யும். ஆமேன்.